இப்போ எல்லா டைமும் அதிக முறை நின்று எம்எல்ஏவா ஜெயிச்சவங்கள டிஎம்கே கட்சியில் இருக்கவங்களே சொல்றீங்களே, இப்போ வேற கட்சியில் இருக்கிறவங்களாம் ஜெயிக்கவே இல்லையா? இருக்காங்களே. யாரு? டிவிக்கேல. டிவிகேவா? அது ஓகே. இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் பயணம் எங்க இருந்து எப்படி ஆரம்பிச்சது? வழக்கம் போல தான், அதுவும் திமுகலேருந்து தான் ஆரம்பிச்சது. எல்லாம் ஆரம்ப புள்ளி அங்கதான். ஓகே. இப்போ இவர் அமைச்சராக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணாரா? இல்லை, ஒரு எம்எல்ஏ இருக்கும்போதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் அவர் அமைச்சராலாம் ஆக்கலையா? இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இடம்பெறல. ஆனால் எம்ஜிஆருடைய இப்போ 9 தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு அப்படிங்கிறப்போ 96ல் தோத்துட்டாருன்னா இப்போ இன்னொரு தடவையும் தோத்துருக்கணும்ல? இல்லை, இவர் ஒரு தடவை தான் தோத்தாரு. இப்போ அந்த டைமில் இவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னெலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஹாய் கைஸ், வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் அன்று முதல் இன்று வரையில் அதிக முறை எம்எல்ஏ ஆனதில் வந்துட்டு முதல் அண்ட் 2வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ 3வது இடத்துல யார் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வணக்கம். வணக்கம். வெல்கம் பேக். இப்போ எல்லா டைமும் அதிக முறை நின்று எம்எல்ஏவா ஜெயிச்சவங்கள டிஎம்கே கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறீங்களே, இப்போ வேற கட்சியில் இருக்கிறவங்களாம் ஜெயிக்கவே இல்லையா? இருக்காங்களே. யாரு? டிவிக்கேல. டிவிகேவா? அது இப்போ தானங்க வந்துச்சு. இல்லை, அதான் சொல்கிறேன், டிவிக்கேல இருக்காங்க. ஆனால் அவர் டிவிக்கேல நின்று அதிக முறை எம்எல்ஏவா ஜெயிச்ச ஒரு பர்சன் இல்லை. ஏடிஎம்கேல நின்று அதிக முறை எம்எல்ஏவா ஜெயிச்ச ஒரு பர்சன். ஓ, செங்கோட்டையன் அவர்களா? அவரே தான், எக்ஸாக்ட்லி. அவரும் இதுக்கு முன்னாடி பார்த்த கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரே தராசில் இருந்தாங்க. அவரும் 9 தடவை, இவரும் 9 தடவை எம்எல்ஏவாக இருந்த இதாக இருந்தாங்க. ஆனால் இவர் 9வது முறை வந்து நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் 2025லேயே அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அஃபிஷியலாக டிவிக்கேல ஜாயின் பண்ணிட்டார். ஸோ தட் அவர் 2வது இடத்துல தனி ஆளாகவே 2வது இடத்துல நீடிக்கிறாரு. இவர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து அதிக முறை எம்எல்ஏவாக இருந்தவர்களில் 3வது இடத்த பிடிச்சிருக்க ஒரு ஆள். ஓகே. இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் பயணம் எங்கேருந்து எப்படி ஆரம்பிச்சது? வழக்கம் போல தான், அதுவும் திமுகலேருந்து தான் ஆரம்பிச்சது. எல்லாம் ஆரம்ப புள்ளி அங்கே தான். ஆமாம், ஆரம்ப புள்ளி அங்கேருந்து தான். அவரோட 21, 22 வயசுலலாம் அவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டுறாரு. ஸோ தட் அப்போ வந்து அவர் திமுகவில் தான் இருக்கார். 72ல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தனியாக அதிமுகங்கிற கட்சி ஆரம்பித்தோன்னே இவருமே வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிரமான ரசிகர்களில் ஒருத்தர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் அதிமுகவுக்கு வந்து அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டனாக தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறார். அப்படி இருக்கும்போது 1975ல் கோயம்புத்தூரில் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் முதலாக நடக்குது. அப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பொதுக்குழுவை யார் நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருந்தப்போ இவர் தான் அதான் எப்படி சொல்கிறது, ஒரு 5-6 பேர் கொண்ட குழு வந்து அந்த பொதுக்குழுவை நடத்துறதுக்கான பொறுப்பை முன்னெடுத்துக்கிட்டாங்க. மொத்த செலவையும் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் செஞ்சாங்க. ஸோ தட் அந்த பொதுக்குழுவை வெற்றிகரமாக நடத்தியும் முடிச்சிட்டாரு. பின்னாடி இவர் தான் முக்கியமான ஆளாக இருந்து செயல்பட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே சென்னைக்கு கூப்பிட்டு செங்கோட்டையன் அவர்களை வாழ்த்தி எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் செலவு பண்ண தொகையை வந்து கொடுத்தாங்க. அப்போ கொடுத்தப்போ செங்கோட்டையன் அவர்கள் வேண்டாம் தலைவரே அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டார். இதன் மூலமாக எம்ஜிஆர் அவர்களோட குட் புக்கில் இடம் பிடிக்கிறாரு. அதன் மூலமாக வந்து அதிமுகவினுடைய பேர் குறிப்பிடக்கூடிய தளபதிகளில் அவர் ஒரு முக்கியமான தளபதியாகவே கவனிக்கப்படுறாரு கொங்கு மண்டலத்தில் அப்படின்னே சொல்லலாம். அதற்கப்புறமா 1977ல் முதலாக தேர்தலை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்குது. அந்த தேர்தலை சந்திக்கும் போது இவர் கோபிச்செட்டிப்பாளையம். ஆனால் இவருக்கு முதலாக ஒரு எம்எல்ஏ சீட் எங்கே கொடுக்குறாரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா, அதுக்கு பக்கத்து தொகுதியான சத்தியமங்கலத்தில் கொடுத்துட்றாரு. முதலாக அவர் நின்று ஜெயிச்சது சத்தியமங்கலம் தொகுதியில் 1977ல் எம்எல்ஏவாக தன்னுடைய வெற்றியை பதிவு செஞ்சப்போ அவரோட வயசு 25. ஸோ 25 வயசில் இவர் முதலாக எம்எல்ஏ ஆனார் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்போ சீட்டு பக்கத்து தொகுதியில் கொடுத்து இவர் எப்படி ஜெயிச்சாரு? இதே சந்தேகம் தான் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருந்தது. அப்போ அவர் போய் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கேட்டிருக்கிறாரு, ஏங்க நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கேன், என் தொகுதியில் கொடுத்தீங்கன்னா கூட நான் ஜெயிச்சிருவேன் செல்வாக்கில், பக்கத்து தொகுதியில் கொடுக்குறீங்க எப்படி ஜெயிப்பேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் போல இருக்கே ரிசல்ட்டு அப்படின்னு தயங்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் சிரிச்சிட்டே சொன்னாங்களாம், நீ போய் சொல்லு ஓட்டு எனக்கு தான் போடுறாங்க, என் முகத்துக்காக தான் ஓட்டு, நான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலேருந்து நிற்கிறேன்னு சொல்ல உனக்கு ஓட்டு விடும் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி இவர் போய் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக, அதாவது எப்படி சொல்கிறது, வாக்கு எண்ணும் போது வந்து ஃபஸ்ட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அப்படிங்கிற செய்தி வந்து சத்தியமங்கலத்திலிருந்து தான் வந்தது. அப்போ அவரோட வயசு 25. அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் அதே தொகுதியில் நின்று தான் ஜெயிச்சாரா? அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. காரணம் என்னென்னா 1980ல் திரும்ப 3 ஆண்டுகளில் 77ல் ஜெயிச்சார். 3 ஆண்டுகளில் ஆட்சி கலைக்கப்பட்டு 1980ல் திரும்ப எலெக்ஷன். இந்த முறை அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க.
வரலாற்றிலே முதல் முறையா ஒரு தொகுதியினுடைய மக்கள் ஒரு கட்சியினுடைய தலைவரை அல்லது முதலமைச்சரை போய் பார்த்து, "ஏங்க எங்க வேட்பாளர மாத்திராதீங்க. அவர திரும்ப எங்க தொகுதிக்கே அறிவிங்க" அப்படின்னு போய் கோரிக்கை விடுத்தது அப்பதான் நடந்தது. சத்தியமங்கலத்திலிருந்து மக்கள்லாம் போயி, திரும்பவும் எங்கள வந்து எங்களுடைய தொகுதிக்கு வேட்பாளரா வந்து நீங்க கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அறிவிச்சிருக்க வேட்பாளர எங்க தொகுதிக்கு அறிவிக்கணும் அப்படின்னு போய் கேட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப சிரிச்சுட்டே அந்த மக்கள எல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு சொன்னாரு, "ரொம்ப சிறந்த முறையில செயலாற்றுறாரு. நாங்க பார்த்து உங்களுக்கு மாத்தி தர்றோம்" அப்படின்னு அந்த மக்கள கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டு, அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் குடுத்தாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல அவரோட சொந்த தொகுதியில 1980ல அவர் நின்னு 2வது முறை அவரோட வெற்றிய பதிவு செய்றார். இப்போ தொகுதி மக்கள்லாம் சொல்லியும் அவர் தொகுதி மாறவே இல்லைங்கிறீங்க. அப்ப இப்ப வரைக்கும் அவர் அதே தொகுதியில தான் நின்னுட்டு இருக்காரா? ஆமா. இப்போ வரைக்கும் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் நிக்கிறாரு. இப்ப சுவாரஸ்யம் என்னன்னா, 1980ல அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துல அவங்க சொந்த சித்தப்பா காங்கிரஸ் சார்பா வேட்பாளரா நிறுத்தப்பட்டாரு. ஸோ 1980ஸ்ல சொந்த சித்தப்பாவையே எதிர்த்து அவர் ஜெயிச்சு அவருடைய வெற்றிய பதிவு செஞ்சாருங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதுக்கப்புறமும் நடந்த 1984ல நடந்த எலக்ஷன்லயும் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துல நின்னு அவருடைய வெற்றிய பதிவு செஞ்சாரு. 1989ல நடந்த எலக்ஷன்லயுமே அவர் வந்து அதே கோபிச்செட்டிப்பாளையத்துல நின்னு அவரோட அடுத்த வெற்றிய பதிவு செஞ்சாரு. இப்பலேருந்து இப்போ வரைக்கும் அவர் கோபிச்செட்டிப்பாளையம்ங்கிற ஒரே தொகுதியில நின்னு தான் அவருடைய வெற்றிய பதிவு செய்றாரு. இப்ப எம்ஜிஆர் அவர் அமைச்சராலாம் ஆக்கலையா? இல்ல, அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து எம்ஜிஆர்னுடைய அமைச்சரவையில இடம் பெறல. ஆனா எம்ஜிஆர்னுடைய குட் புக்ல அவர் இருந்தாரு. 1989ல ஜா அணி, ஜே அணி அப்படின்னு 2 பிரியும்போது வந்து ஜே அணிக்கு கிடைக்க வேண்டிய 27 எம்எல்ஏக்கள இவர் தான் உறுதி செஞ்சார். இவரும் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆவறதுக்கான முக்கியமான போர்ப்படை தளபதியா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு செயல்பட்டவர்கள்ல செங்கோட்டையன் அவர்களும் முக்கியமானவர். அதனால 1991ல ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனோடனே அப்பதான் முதலா இவர் அமைச்சரவையில் இடம் பெறாரு. போக்குவரத்து துறை அப்புறம் வனத்துறை அப்படின்னு இந்த 2 துறைக்கான அமைச்சரா 1991ல இவர் முதலா அமைச்சராகிறார். ஓகே. இப்ப இவர் அமைச்சராயி இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது பண்ணாரா? இல்ல, இவர் எம்எல்ஏ இருக்கும்போதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியங்கள் பண்ணியிருக்காரு. என்னன்னா, சத்தியமங்கலத்துல அதே மாரி தான் போன எம்எல்ஏக்கு பார்த்த மாரி தான் சத்தியமங்கலத்துல தண்ணீர் பிரச்சனைங்கிறது ரொம்பவே பெரிய பிரச்சனையா தலைவிரிச்சு ஆடுற பிரச்சனையா இருந்தது. சத்தியமங்கலம் இவரோட தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையம் இது 2த்துக்குமே தண்ணி பிரச்சனையா முதலா இவர் வந்து எம்எல்ஏவா இருக்கும்போதே தீர்த்து வச்சுட்டாரு. ரொம்ப யங் ஏஜ்லயே வந்து ஒரு அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறதுனால ரொம்ப துடிப்போட சுறுசுறுப்போட பணியாற்றக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது இவர் முதல் முறையா 91ல அமைச்சராகும்போது கொஸ்டின் கேட்பாங்கல்ல, 0 ஹவர்ல எல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள்ல எல்லா எம்எல்ஏக்களும் கோரிக்கைகள்னு கொஸ்டின் கேட்பாங்க. இவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது ஃப்ளோர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 31லேருந்து 32 கொஸ்டின்ஸ் வந்து உடனடியா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உடனடியா எந்திச்சு பதில் சொன்னாரு அப்படிங்கிறத வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப பிரமிப்பா பார்த்தாங்க இவரை அப்படின்னும். அவரை தனியா கூப்பிட்டு பாராட்டினாங்க அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னை வரைக்குமே வந்து இவ்வளவு குறுக்கீடுகள், அதாவது வந்து எப்படி சொல்ற, ஒரு ஒரு முதல் முறையா ஒரு அமைச்சரான ஒருத்தர்ட்ட ஒரு 32 கொஸ்டின் வந்து சட்டசபையில் கேட்கப்படுது அப்படின்னோன்னா அந்த 32க்கும் கரெக்டான டேட்டாவோட பதில் சொல்றதுங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு செயல் தான். அந்த செயலை செஞ்சு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்தாரு அப்படின்னே சொல்லலாம். இப்ப எம்எல்ஏவும் அவர் சிறப்பா செயல்பட்டிருக்காரு, அமைச்சராவும் சிறப்பா செயல்பட்டிருக்காருன்னா 96 எலெக்ஷன்லயும் அவர் நின்னு ஜெயிச்சிருப்பார்ல? இல்ல, 96ல வந்து ஏஐடிஎம்கே மீதான ஒரு அதிருப்தி அலை பெருசா வீசுனுச்சு. அந்த அதிருப்தி அலையின் காரணமா 96ல இவர் முதலா அவருடைய தோல்வியை சந்திக்கிறார் அவருடைய சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்துல. இப்போ 9 தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு அப்படிங்கிறப்போ 96ல தோத்துட்டாருன்னா இப்போ இன்னொரு தடவையும் தோத்துருக்கணும்ல? இல்ல, இவர் ஒரு தடவை தான் தோத்தாரு. 96ல தோத்தாரு. 96ல இவரோட தோல்வியை வந்து ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட சகாக்கள்கிட்ட சொல்லும்போது இப்படி சொன்னாங்க அப்படின்னு வந்து அப்போ வந்து போயஸ் கார்டன் வட்டாரங்கள் பேசினதா பத்திரிகையிலலாம் சொல்லப்பட்டுச்சு. செங்கோட்டையனே தோத்துட்டாருப்பா அப்படின்னு வந்து அவங்க ஆச்சரியமா சொன்னாங்க அப்படின்னு அப்போ பத்திரிகைகள் எல்லாம் வந்து கிசுலாம் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எழுதப்பட்டதுல ஒன்று. அப்போ இவரோட செல்வாக்கு வந்து அந்த அளவில் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 96ல இவர் மேலே வந்து ஒரு சில சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருந்தது. அது நிலுவையில் இருந்தது. அதனால 2001ல் இவர் வந்து சீட்டே இவருக்கு வந்து ஏஐடிஎம்கேலேருந்து கொடுக்கல. ஸோ தட் 10 வருஷம் இவர் வந்து அரசியலில் வந்து எந்தவித பதவியும் இல்லாமல் வந்து எம்எல்ஏவா இல்லாமல் நீடிச்சார். ஸோ அதனால தான் 9 முறை அவர் எம்எல்ஏவா இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். 2001ல் இருந்திருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரு. 2001ல் அவருக்கு சீட்டே கொடுக்கல. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் அவர் எப்போ எலெக்ஷனில் நின்னாரு? 2006ல் திரும்ப அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி தான். 2006ல் அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ 2006ல் அமைச்சராக்குனாங்களா? இல்லை, 2006ல் வந்து திமுக வந்து வெற்றி வாய்ப்பு அடைஞ்சதுனால திமுக ஜெயிச்சிட்டாங்க. அதனால அவர் அமைச்சராகல, எம்எல்ஏவா செயல்பட்டார். அப்போ 2011ல் 2011ல் இவர் திரும்பவும் வந்து அதிமுக சார்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய வெற்றி வேட்பாளராக அவருடைய வெற்றியை பதிவு செஞ்சு உள்ளே போனார்.
இந்த முறை அவர் வந்து அமைச்சரானாரு. 3 துறைகள் வந்து மாத்தப்பட்டுச்சு. முதல்ல வந்து விவசாயத்துறைக்கு அமைச்சரா இருந்தாரு. அப்புறம் ஐடிக்கு அமைச்சரா இருந்தாரு. அப்புறம் வருவாய்த்துறை அமைச்சர் அப்படின்னு 3 முறை இவருக்கு வந்து இலாக்கா வந்து 2011லேருந்து 16 வரைக்கும் இலாக்கா மாத்தப்பட்டுச்சு. 3 முறை அமைச்சரவை இலாக்கா மாறுன அமைச்சரா இருந்தார். ஏன் 3 முறை மாத்துனாங்க? ஏஐடிஎம்கேவினுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, காலம்பற எந்திரிச்சு பார்த்தா தான், நம்ம அமைச்சரா இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது அமைச்சருக்கே தெரியும் அப்படிங்கிற மாரியான சொல்லாடல்கள்லாம் கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா, என்ன காரணத்துக்காக மாத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத ஒரு வெளிப்படைத்தன்மையோட மோஸ்ட்டா சொல்ல மாட்டாங்க. அது கட்சி ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையா இருக்கலாம், அல்லது அவர் மீதான புகார்களின் அடிப்படையில இருக்கலாம், அல்லது நிர்வாக வசதிக்காக கூட இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அவர் 3 முறை வந்து அமைச்சர் இலாக்கா வந்து மாத்தப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2011லேருந்து 16 வரைக்கும். இப்போ 2016ல ஏடிஎம்கே தான் ஜெயிச்சுச்சு அப்படிங்கிறப்போ 2016லயும் அவர் அமைச்சர் ஆனாரா? இல்ல. இந்த முறை அவர் அமைச்சர் ஆகல. ஆனா எம்எல்ஏவா அவரு சீட்டு ஜெயிச்சாரு. எம்எல்ஏவா இது பண்ணாரு. அவர் மேல சில பர்சனல் அலிகேஷன்ஸ் இருந்ததாகவும், அதனால் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர போர்ட்ஃபோலியோக்குள்ளார, அதாவது அமைச்சர் பட்டியல்ல வந்து அவர சேர்க்கல அப்படின்னும், எந்த விதமான கட்சியினுடைய முக்கிய பதவிகள் எதுலயுமே அவர வந்து குறிப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு இடையில செங்கோட்டையன் அவர்களோட தனிப்பெரும் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து, இந்த சுற்றுப்பயணம் அதாவது வந்து எலெக்ஷன்லாம் வருது, கேம்பெயின்ஸ் நடக்குது அப்படின்னா, அது அந்த ரூட் மேப் போடுறதுல வந்து அவர் ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றிகரமான சுற்றுப்பயணங்கள் எல்லாமே செங்கோட்டையன் அவர்கள் போட்ட ரூட் மேப்ஸ் தான் அப்படின்னு. 2003, 2004ல வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் சுற்றுப்பயணம் வந்து வகுக்கிறதுல வந்து அவருக்கு பதிலா வேற யாரையோ நியமிச்சிருந்தாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் வந்து அது சரியில்ல அப்படின்னோன, பாதியிலேயே திரும்ப செங்கோட்டையன் அவர்கள கூப்பிட்டு, திரும்ப நீங்களே வந்து ரூட் மேப் போடுங்க அப்படின்னு சொல்லி, அதிலிருந்து வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் ரூட் மேப் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது 2011, 16ல அவர் அமைச்சரா இருந்தாரு. அப்போ அவர் மேல சம் பர்சனல் அலிகேஷன்ஸ் இருந்ததுனால, அந்த ரூட் மேப் போடுறதுல கூட செங்கோட்டையன் அவர்கள வந்து அவங்க கூட வச்சுக்கல. அப்படிங்கிறது வந்து அப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்போ 2014, 16 வெற்றிக்கு பிற்பாடு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற அந்த அமைச்சரவையில அவருக்கு அமைச்சர் பதவி குடுக்கப்படல. அதற்கு பிற்பாடு 2018க்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமைச்சரவை புதுசா வந்து விரிவாக்கம் பண்ணாங்க இல்லையா? அந்த விரிவாக்கத்தின் அடிப்படையில வந்து அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிறத குடுத்தாங்க. 2018ல இருந்து 2021 வரைக்கும் அவர் அமைச்சரா நீடிச்சாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ அந்த டைம்ல இவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னுலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஆமா. அப்போ வந்து பெரிய விவாதம் உண்டானுச்சு. இந்த கூவத்தூர்ல வந்து அடுத்து யார முதலமைச்சர் வேட்பாளரா தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சலசலப்பு வந்து எம்எல்ஏக்கு மத்தியில போம்போது, இவருடைய பேர் தான் முதல் பேரா பரிந்துரை செய்யப்பட்டுச்சு. இவர் அடுத்த முதலமைச்சர் ஆவாரு அப்படிங்கிற அளவுக்கு போணுச்சு. ஆனா அப்பயுமே என்ன சலசலப்பு இருந்ததுன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இவர எப்படி முதலமைச்சர் ஆக்குறது? அப்படிங்கிற மாதிரியான உட்கட்சியிலேயே சில உட்கட்சி பூசல்களும் இருந்துச்சு. ஆனாலுமே கூட முதல்ல அந்த பட்டியல்ல பரிந்துரை செய்யப்பட்ட பேர் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய பேர் தான். ஓகே. அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி மூவ் ஆச்சு? 2021ல அவரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணியில தான் அவர் இருந்தாரு. அப்போ அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல நின்னு 9வது முறையா அவருடைய வெற்றிய பதிவு செஞ்சு சட்டசபைக்குள்ளாரையும் போனாரு. ஏடிஎம்கேல ஏற்பட்ட ஸ்ப்ளிட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுல வந்து ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி அப்படின்னு 2ஆ பிரிஞ்சாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து டிடிவி தினகரன் தனியா ஒரு அமைப்ப தொடங்கி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி சசிகலா அவர்களுடைய தலைமையிலான அணின்னு இப்படி ஒவ்வொரு அணியா ஸ்ப்ளிட்டா இருந்தது. இவர் வந்து சசிகலா அவர்களுடைய ஆதரவாளராக தான் முதல்ல ஆரம்ப காலங்கள்ல அறியப்பட்டாரு. அதற்கு பிற்பாடு வந்து இடையிலேயே வந்து என்னென்ன சிக்கல் நடந்தது அப்படின்னா வந்து ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை ரொம்ப சின்னதா போடுறாங்க பேனர்ல. அதனால நான் கூட்டங்களுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற சலசலப்புகள்ல தொடங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு பனிப்போர் வந்து நிலவிக்கிட்டே இருந்தது. இதன் அடிப்படையில அந்த கொங்கு மண்டலத்தினுடைய யார் கரம் ஓங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு பனிப்போரும் அங்க இருந்தது. அதன் அடிப்படையில அவங்களுக்குள்ளார ஏற்பட்ட இந்த கருத்து பிணக்கத்தின் அடிப்படையில 2 முறை அவங்க ஸ்ப்ளிட் ஆனாங்க. வெளியில தெரியாம அவங்களுக்குள்ளாரையே பேசி அது சுமூகமான ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்தது. இதன் அடிப்படையில தான் வந்து 2025 செப்டம்பர்ல அவர் வந்து தேதியெல்லாம் கெடு விதிச்சாரு. திரும்ப எல்லாரையும் எடப்பாடி பழனிசாமி வந்து பழைய அதிமுகவை ஒண்ணா இணைக்கணும் அப்படின்னு. அவரு அந்த தேதி விதிச்சதுக்குள்ளார அவங்க யாருமே அந்த அவருடைய கோரிக்கைக்கு வந்து இணங்கி இபிஎஸ் அவர்கள் செயல்படல. கட்சியிலிருந்து நீக்கினது தான் அப்படின்னு சொன்னாங்க. இதன் அடிப்படையில பெரிய சலசலப்பு நிலவிட்டே இருந்தது. சட்டமன்றங்கள்லயுமே வந்து இவர் தனிச்சு விடப்பட்டாரு. அவர் ஏடிஎம்கேவினுடைய சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே கூட, இவர் தனிச்சு செயல்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில அவர் வந்து திமுகவுக்கு போயிடுவாரு அப்படின்னு தொடர்ச்சியா ஊடகங்கள்லாம் விவாதங்கள்ல பேசிக்கிட்டு இருந்தப்போ,
அதெல்லாம் முறியடிச்சு அவர் வந்து சட்டசபையில போய் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அப்பாவு அவர்கள்ட்ட குடுத்துட்டு, மறுநாள் அவரு டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ தட் இப்ப அவர் வந்து அவருடைய 9வது முறை சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பதவி காலத்தை நிறைவு செய்யாமலே, பாதியிலேயே அத ராஜினாமா பண்ணிட்டு, அவருடைய புதிய கட்சியா இப்போ அண்மையில புதுசா தொடங்கப்பட்டிருக்கிற நடிகர் விஜய் அவர்களுடைய டிவிகேல இணைஞ்சிருக்காரு. ஸோ தட் இதுதான் அவருடைய அரசியல் பயணம். ஓகே. அப்ப இந்த டைம்ல டிவிக்கே நின்னு அவர் ஜெயிச்சிருவாரா? நிச்சயமான்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்டின்னா, இதுவரைக்கும் அதாவது ஏடிஎம்கே சின்னத்திலேயே நின்னு ஜெயிச்ச ஒருத்தர் தான். அது மட்டும் இல்லாம, அந்த தொகுதிய பொறுத்தவரைக்கும் அவருக்கு சொந்த செல்வாக்கு இருக்கு அப்டின்னே சொல்லலாம். எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சப்போ, எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் வெற்றி வேட்பாளரா செங்கோட்டையன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்டின்னு நம்ம சொன்ன மாதிரி, இந்த முறையுமே வந்து அவரோட சொந்த செல்வாக்கு அவரோட தொகுதியில இருக்கு அப்டிங்கிறதுனால, கூடுதலா இந்த ஃபேக்டரும் கூட, அதாவது இந்த ஜென்சி வாக்காளர்களுடைய வாக்கும் கூட அவர் கவரக்கூடிய விதத்துல இருப்பாரு அப்டிங்கிறதுனால, திரு விஜய் அவர்களுக்குமே கூட முதலா வந்து டிவிகேனுடைய ஒரு எம்எல்ஏவா இவருடைய பேரு வந்து முதல் வெற்றி வேட்பாளர் அப்டின்னு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்டின்னே நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்ப இதே மாரி 4வது இடத்துல அதிக முறை எம்எல்ஏயா நின்னு ஜெயிச்சவங்க யாரு? அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.